சார்னு கூப்பிடு. சார் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரணும் சார், கொஞ்சம் வேலை இருக்கு. டே 28 வெட்னஸ்டே. ஆஃபீஸ் போகணும். ஆசைகளால் வெற்றியை அடைய பயப்படாதே. ஆஃபீஸே அமைதியாக இருக்குது. இல்லை இப்போ நான் பாட்டு போட்டுருவேன். இப்போ நல்ல பாட்டை போடுங்க. விஷ்ணு ஒரு ஹெல்ப்பா வீடு வரைக்கும் போகணும்னு கூப்பிட்டாங்க. நம்ம சும்மா இருப்போமா, இதான் சான்ஸ் வெறுப்பேத்தி இருந்தேன். ரெக்வஸ்டா கேட்டதான் நான் வந்து வருவேன். வீடு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரணும். சார்னு கூப்பிடு. சார் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரணும் சார், கொஞ்சம் வேலை இருக்கு. சார் வீடு வரைக்கும் போயிட்டு வரணும் சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளு. ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளு ப்ரோ. நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். ஆமா வந்துடா வெறுப்பேத்தாத. என்ன பண்ணுவ? ஏய் விரா கால் எழுத சொல்றா. வீடு வரைக்கும் போயிட்டு வரணும் சார், கொஞ்சம் வாங்க. ஆடியோ கேட்காது. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு. அங்கிள் உங்க முகத்துக்காக தான் பாக்குறேன். வந்து தோலை. சொல்றேன் சார். ஓகே சார். சரி. தேங்க்யூ சார். அந்த ரைட்ல திரும்ப இறங்கிக்கிறேன். அந்த பக்கம் போக முடியாதுப்பா, ஒன் வே. என்ன சார் இங்க பாத்துட்டீங்க? இறங்க. இறங்கவா? few minutes later. சாவி சாவி இல்லைன்னா அக்கா கிட்ட இருக்கு. இப்போ அங்கே வேற போகணுமா? வந்து சேருதுங்க நமக்கு. என்னடா இவ்வளவு டிராபிக்கா இருக்கு? எங்க அப்பா பெட்ரோல் போட்டுங்கிறாரு. எனக்குல ஜாலியா தான் இருக்கு. இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும். வர வர நீ ரொம்ப ஓவரா போற. வச்சுக்கிறாரு. உனக்கு அக்கா இதுக்கெல்லாம் சொல்லவே இல்லையடா. பாண்டதுக்கு தான் சொல்லுவோம். மச்சான் ஏறு மச்சான். அடி வெளுத்துருவேன். ப்ரோ என் மச்சான் ப்ரோ. மச்சானா பிரச்சனை என்ன பண்ணீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான். இதே பத்தில இருந்து இது இப்போதான் இது இன்னிலிருந்து. ஏன் என்ன இன்னைக்கு என்ன புதுசு? சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஈவினிங்கா விக்கேனோட ஒரு ஷூட் போச்சு. டைரக்டர் யார் தெரியுமா? நம்ம விஷ்ணு மேம் தான். எவ்வளோ சூப்பரா போச்சுன்னு இதை பார்த்தாலே தெரியும். நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ்ட் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஷூட்லாம் முடிஞ்சு நான் கொஞ்சம் வேலையா உட்காந்துட்டேன். டே முடிய போகுது. நாளை சந்திப்போம். வட்டா மாமே.